அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வடபழனியில் 13 வயது சிறுவன் காரை ஏற்றி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் காயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். சென்னை வடபழனியில் 13 வயது சிறுவன் காரை ஏற்றி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் காயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடந்த 7ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் தனது வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது கவரை போட சொன்ன தந்தையிடமிருந்து கார் சாவி வாங்கி வந்து 13 சிறுவன் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய விவகாரத்தில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரிழந்திருக்கிறார். சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். மகாலிங்கம் என்ற முதியவர் காயங்களோடு சிகிச்சையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி இரவு வடபழனியை சேர்ந்த ஷாம் என்பவர் தனது 13 வயது மகனிடம் கார் சாவியை கொடுத்து குமரன் நகர் 7வது தெரு நிறுத்தி வைத்திருந்த காருக்கு கவர் போட கூறியிருக்கிறார். ஆனால் மகன் தனது நண்பரோடு அந்த காரை எடுத்துக்கொண்டு குமரன் நகர் மெயின் ரோடு மற்றும் அந்த சந்திப்புல வரும்போது காரை இயக்கிய நிலையில கட்டுப்பாட்டை இழந்து அங்கு நின்ற 2 பேர் மீதும் மோதி அதன் பிறகு அங்கிருந்த ஆட்டோ மீது மற்றும் மரத்தின் மீது மோதி நின்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. இந்த விபத்தில் மகாலிங்கம் மற்றும் கங்காதரன் ஆகியோர் காயமடைந்த நிலையில அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். மகாலிங்கம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த விவகாரத்தில் பாண்டி பஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து 14 வயது சிறுவன் மற்றும் அவர் தந்தை ஆகிய 2 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனம் இயக்குவது, அலட்சியமாக செயல்பட்டு பிறருக்கு ஆபத்தை விளைவித்தல் உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் பிரிவுகள் வழக்கு பதிவு செய்த நிலையில இந்த மகாலிங்கம் என்பவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை 7 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டி பஜார் போக்குவரத்து குழுவினர் பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.